குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை உத்திர வருஷாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்கி கேட்கலாம். பவானி வணக்கம், உங்களுடைய தகவல்கள் என்னென்ன? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று தை உத்திர வருஷாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 5 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 2 முறை வருஷாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஒன்று தை மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய தை உத்திர வருஷாபிஷேகம், இன்னொன்று ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று வரக்கூடிய ஆணி வருஷாபிஷேகமாகும். இன்று தை உத்திர வருஷாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. முதலில் கோவில் மகாமண்டபத்தில் மூலவர் வள்ளி தெய்வானை அம்பாள் கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குமரவடங்க பெருமான் சன்னதியில் தன்னூர கும்பத்திற்கும் பெருமாள் சன்னதியில் பெருமாள் கும்பத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பூஜையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கும்பங்கள் கோவில் விமான தளத்திற்கு மேலதானங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. சரியாக 8:30 மணிக்கு மூலவர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாவளியானது நடைபெற்றது. தொடர்ந்து சண்முகர் விமான கலசத்திற்கு பெருமாள் ஆகிய விமான கலசத்திற்கும் வருஷாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. அது நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மூலவர் வள்ளி தெய்வானை ஆகிய சன்னதிகளின் விமானங்களுக்கும் போத்திமார்கள் மூலமும், சுவாமி சண்முகர் விமானத்துக்கு சிவச்சாரியர்கள் மூலமும், வெங்கடாச்சலபதி சன்னதி விமானத்திற்கு பட்டாட்சியர்கள் மூலமும் புனித நீர் ஊற்றப்பட்டு வருஷாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை 4 மணிக்கு சாராட்சி தீபாவளி நடைபெறும். மேலும் வருஷாபிஷேகம் நடைபெறுவதால் இந்நாளில் இரவில் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறாது. பின்னர் சுவாமி குமரவடங்க பெருமானும் வள்ளி அம்பாலும் தனித்தனி தங்கமணி வாகனத்தில் எழுந்தருளி வீதியிலா வந்து பக்தர்கள் காட்சியளிக்க இருக்கிறார். இந்த தை உத்திர வருஷாபிஷேகத்தை காண்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பலரும் அதிகாரி முறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்து மனமாற வழிபட்டு வருகின்றனர். தை உத்திர வருஷாபிஷேக விழாவில் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காக திருச்செந்தூர் பாதுகாப்பு பணியில் துணைக்காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் பலர் ஈடுபட்டிருக்கின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பவானி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.